இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை தியானிக்க போகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னா கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக நாம் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் செய்கிற எல்லா நன்மைக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லித்தராரு? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எந்த காரியத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தராரு. அப்போ இந்த இடைவிடா சந்தோஷமாக இருக்கிறதுல அந்த சந்தோஷத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை நீங்கள் அவர் மேலே வைக்கிறீங்கன்னா அதில் சந்தோஷமாக இருங்க. உங்கள் உபத்திரவம், நீங்கள் பல பாடுகளை பட்டு உபத்திரவத்தில் இருக்கீங்களா? உபத்திரவத்தில் இருக்கும்போது நாம் பொறுமையாக அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஜபத்தில் நாம் உறுதியோடு தரித்து இருக்கணும். அப்போ நம்ம பொறுமையும் நம்ம ஜபத்தில் காத்திருக்கிறதையும் பார்த்து கர்த்தர் அவருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே நமக்கு வாய்க்கும்படியாக செய்வார். நம்ம என்ன கேட்குறோமோ அது தேவன் நிறைவேற்றுவோம். அதே போல் பிலிப்பியர் 4:4 பார்க்குறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னா தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துறது தான் தேவனுக்குள்ளாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. அதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன்னே இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற போது பிலிப்பு சபைக்கு அதை சொல்லுகிறத பார்க்குறோம். மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் பரலோகத்தில் மிகுந்த பலனை நமக்கு தருமா. நமக்கு முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளை கூட எவ்வளோ துன்பப்படுத்தி எலியா தீர்க்கதரிசி காலத்தில் எல்லா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் அந்த எசபேல் கொன்று போட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த நாட்களில். அப்போ அந்த நேரத்தில் அவங்க துன்பப்பட்ட போதும் பொறுமையாக அவங்க சகித்து போனாங்கன்னு பார்க்குறோம். அதுபோல் இந்த நாட்களிலும் நமக்கு எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் பொறுமையோடு நம்ம சகித்து போகணும். அடுத்து, இடைவிடாமல் ஜபம் பண்ணணும். எப்போல்லாம் நம்ம இடைவிடாமல் ஜபம் பண்ணணும்னா உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து, நாம் உபத்திரவப்படும் போது நாம் பொறுமையாக இருந்து ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது. ஜபத்தில் உறுதியாக இருந்து தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லலாம், நம் பாரத்தை இறக்கி அவர் பாதத்தில் வைக்கலாம். கலாத்தியர் 4:2 சொல்லுது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவர்களுக்கு அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரர்களுக்கும் கீழ்பட்டு இருக்கிறான்னு வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்படுது. யோசேப்புக்கு கர்த்தர் அவங்க சகோதரர்களோடு தாய் தகப்பனோடு இருக்கும்போதே அவருக்கு தீர்க்க தரிசனத்தின் வரத்தை கொடுத்து வைத்திருந்தார் இல்லையா? ஆனால் அந்த குறித்த தரிசனம் நிறைவேறத்துக்கு காலம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவர் பொறுமையாக தன் வீட்டு விசாரணைக்காரராகிய அந்த போத்திபார் வீட்டில் அவர் பொறுமையோடு காத்திருந்தார் இல்லையா? அந்த காலம் நிறைவேறணும், அவர் பொறுமையாக காத்திருந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் அந்த இலையில் அவர் பொறுமையாக காத்திருந்தார்னு பார்க்குறேன். அந்த காத்திருப்பதற்கு பலன்தான் அவருக்கு அதுக்கப்புறம் கிடைச்சது இல்லையா? அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவரை உயர்த்தினார் பார்க்குறோம். அடிமைப்பட்டு இருந்த அவங்க ஜனங்க பஞ்சத்தில் வரும்பொழுது யாக்கோபும் அவனுடைய சகோதரர் குடும்பங்களையும் அவர் எகிப்தில் ஆதரித்தார்னு பார்க்குறோம். அப்போ குறித்த காலம் நிறைவேற வரைக்கும் நாமும் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்பட்டு அடங்கி இருக்கணும். எபேசியர் 6:18 பார்க்குறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதல், என்ன ஒரு வேண்டுதல் விண்ணப்பங்களை நாம் வைக்கும் போதும் அதை ஆவியில் நிரம்பி நாம் ஜெபித்து
அது மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும் நாம் விழித்து இருக்கணும். எல்லா உலகத்தில் இருக்கிற சகல பரிசுவான்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். எல்லாவித வேண்டுதல் விண்ணப்பத்தை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம ஜபத்துக்கு பதில் வரும். லூக்கா 18:1 பார்க்குறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்னே வேதத்தில் எழுதியிருக்குது. நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். லூக்கா 21:36 பார்க்குறோம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ண விழித்திருங்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது இல்லையா? அவர் வரும் காலம் சமயத்தையும் யாராலையும் அறிய முடியாது. அப்போ அவர் வரும் காலத்துக்கு நாம் ஆயத்தப்படணும்னா எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அடுத்து எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் செய்கிற எல்லா நன்மைக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கணும்னு எபேசியர் 5:20 பார்க்குறோம். பிலிப்பியர் 4:6 பார்க்குறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பம் வேண்டுதலுக்கு முடிக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரித்து அதை நீங்கள் வைக்கணும். அதே போல் கொலேசியர் 3:17 பார்க்குறோம், வார்த்தையிலாவது கிரியையிலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். அப்போ நம்ம வார்த்தையினாலே செய்கிறதானாலும் சரி, கிரியையினாலே செய்கிறதுனாலும் சரி, எது நம்ம செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். எபிரேயர் 13:15 பார்க்கும்போது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நம்ம லேவியர் ஆகமத்திலெல்லாம் நம்ம பார்க்கும்போது மோசே காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது இல்லையா? ஆடுகளையும் காளைகளையும் எருதுகளையும் அந்த நாட்களில் புறாக்களை எல்லாம் பலி செலுத்தினாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி ரத்தம் செஞ்ச வேண்டியதில்லை. நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் மீறுதலுக்காகவும் ஒரே முறை தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதனால் நாம் இப்போ அந்த பலி செலுத்த வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார் இல்லையா? அதனால் நாம் இப்போ பலி செலுத்துவது நம் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதே போல் சங்கீதம் 34:1 சொல்லுது, ஏன்னா தாவீது தான் நமக்கு சிறந்த உதாரணம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார் இல்லையா? தேவனை தன் வலது பாரத்தில் வைத்திருந்தார். அவர் அசைக்கப்படாமல் இருக்கிற காரணம் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்தது. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் நம்ம காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸ்தோத்திரிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படணும். அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் ஜப விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாய் பதில் தருவார். அதே போல் நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியீனமான மனுஷர்களுடைய அறியாமையை கூட நீங்கள் அடக்கி போட முடியும். இதுவும் தேவனுடைய சித்தத்தில் ஒன்று. இது 1 பேதுரு 2:15 இப்படியாக எழுதியிருக்கு. அதனால் நன்மை செய்கிறதுலையும் உற்சாகமாக நாம் காணப்படணும். ஆமீன்.